தான் ஸ்பெஷலா இருக்கணும், எங்க போனாலும் நான் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும், எல்லாருக்கும் என்னதான் பிடிக்கணும், அதுக்கு நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற மனநிலை இருக்கிறது நல்லது கிடையாது. இந்த மாதிரியான ஃபீலிங் வந்து கண்டிப்பா ஒரு ட்ராப் தாங்க. அந்த ட்ராப்ல மாட்டிக்காதீங்க. நீங்க ரைட் பிளேஸ்ல இருக்கிறீங்களா? இல்லன்னா உங்களோட உண்மையான ஸ்ட்ரகிள்ஸ் என்ன? இத பத்தி ஒரு புக் பேசினா நல்லா இருக்கும் தானே? தி சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங். நான் படிச்ச புத்தகங்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள பத்தி தெளிவா எல்லாருக்கும் புரியிற மாரி பேசுவேன். இந்த மாதிரி கன்டென்ட்ஸ் நீங்க விரும்புவீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வேல்யூஸ். வேல்யூஸ் அப்டின்னா, நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ், நம்மளோட பிஹேவியர், அதே மாரி நம்ம எத லைஃப்ல பிரையாரிடைஸ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட வேல்யூஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நம்மளோட நம்பிக்கைகளை ஷேப் பண்ற விஷயத்துக்கு பேர் தான் வேல்யூஸ்னு சொல்றாங்க. வேல்யூஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து பேட் வேல்யூஸ்னா என்னன்னு பார்க்கலாம். 3 டைப் ஆஃப் பேட் வேல்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னலி ட்ரிவன். நம்ம கையில கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள். அடுத்து சூப்பர்ஃபிஷியல். நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன? நம்மகிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறது சூப்பர்ஃபிஷியல். அடுத்து அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள்னா அது கண்டிப்பா குயிக்கா மாறிடும். அதுவுமே அவுட் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸா தான் இருக்கும் மோஸ்ட்லி. இப்ப நான் சொல்லப் போற ஆசைகள், விஷயங்கள் நமக்கு தேவையில்ல. எல்லாரும் என்ன விரும்பணும் அப்படின்னு நினைக்க தேவையில்ல. நான் எப்பவுமே கரெக்ட் அப்படின்னு நினைக்க தேவையில்ல. என்கிட்ட பணம் நெறைய இருக்கணும் அப்படின்னு நினைக்க தேவையில்ல. நான் தான் சென்டர் ஆஃப் அட்டென்ஷனா இருக்கணும் அப்படின்னு நினைக்க தேவையில்ல. நான் ரொம்ப கூல் ஹெடட் தெரியுமா? நான் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன். இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் நமக்கு தேவையில்ல. இத நோக்கி நம்ம ஓட தேவையில்ல. ஓகேங்களா? இதுதான் பேட் வேல்யூஸ நோக்கி ஓடுறதுங்கிறது. ஏன் இதெல்லாம் ஹார்ம்ஃபுல் அப்படின்னா, இந்த விஷயங்கள்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டஃப்ஸ் வந்து நம்ம கையில கிடையாது. இத நோக்கி நம்ம ஓடணும் அப்படின்னா, நமக்கு இன்செக்யூரிட்டி வரும், ஆங்ஸைட்டி வரும், டிப்ரஷன் கண்டிப்பா வரும். இப்போ குட் வேல்யூஸ் பத்தி பார்ப்போமா? இது வந்து 4 விதமா இருக்கு. இன்டர்னலி ட்ரிவன்னா உங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆட்டிட்யூட பொறுத்து இருக்கு. அடுத்து ரியாலிட்டி பேஸ்ட் அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க எத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ, அத பொறுத்தது தான் இந்த குட் வேல்யூங்கிறது. அடுத்து சோஷியலி கன்ஸ்ட்ரக்டிவ். நீங்க உங்களுக்கும், உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதனால உதவி பண்ண முடியும். 4வது இம்மீடியட் அண்ட் கண்ட்ரோலபிள். உங்களால அத வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். அத நீங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். எந்தெந்த மாதிரி அப்படின்னா, ஹானஸ்டி. உண்மைய சொல்றது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. கிரியேட்டிவிட்டி. உங்கள எக்ஸ்பிரஸ் பண்றது, ஒரு பொருள உருவாக்குறது உங்களால முடியும். கியூரியாசிட்டி. எந்த விஷயத்துல இது எப்படி நடக்குது? இதுல என்ன? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. 4வது கைண்ட்னஸ். ஹெல்பிங் அதர்ஸ் அப்படிங்கிறது உங்களால பண்ண முடியும். 5வது ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க கண்டிப்பா உங்களோட வேலைக்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் குட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றாரு. உங்களால கண்டிப்பா ஹானஸ்ட்டா இருக்க முடியும், கிரியேட்டிவா இருக்க முடியும், கியூரியஸா இருக்க முடியும், கைண்டா இருக்க முடியும், ரெஸ்பான்சிபிளா இருக்க முடியும். இத யாராலயும் ஸ்டாப் பண்ண முடியாது. உங்ககிட்ட இருந்து இத யாராலயும் எடுத்துட்டு போக முடியாது. அப்போ இத நோக்கி தான் நம்ம ஓடணும். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உங்களால இத கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஜென்யூன் செல்ஃப் எஸ்டீம கிரியேட் பண்ணும். இத எப்படிங்க அப்ளை பண்றது லைஃப்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இததான் நான் ரொம்ப கேர் பண்றேனா? இதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கா? அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது ஃபோக்கஸ ஷிஃப்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்டேட்டஸ நோக்கி ஓடுறதையோ, இல்ல மத்தவங்க நம்மள பார்த்து பெருமைப்படணுங்கிறத பத்தியோ, இல்லன்னா ஒரு மெட்டீரியல் திங்ஸ நோக்கியோ ஓடாதீங்க. குட் வேல்யூஸ பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னென்ன குட் வேல்யூஸ் அப்படின்னா, நீங்க எந்த சாய்ஸ எவ்ரிடே எடுக்கிறீங்க? இத நீங்க ஹானஸ்ட்டா இருக்கீங்களா? கைண்டா இருக்கீங்களா? அப்படிங்கிறத நமக்குள்ள இம்ப்ளை பண்ணிக்க முடியும். மைண்ட்ஃபுல்லா உங்களால அந்த வேல்யூஸ ஷிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த சேஞ்ச உங்களால அட்டைன் பண்ண முடியும். உங்களோட எனர்ஜிய பேட் வேல்யூஸ்க்கு செலவு பண்ணாம, அத சேவ் பண்ணி குட் வேல்யூஸ் நீங்க அட்டைன் பண்றதுக்கு செலவு பண்ணுங்க. எதெல்லாம் நம்ம பேடுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமோ, அப்படியாப்பட்ட விஷயங்கள நோக்கி நீங்க போகாம இருக்கிறது தான் தி ரியல் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங். நம்ம தான் ஸ்பெஷலா இருக்கணும், எங்க போனாலும் நான் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும், எல்லாருக்கும் என்னதான் பிடிக்கணும், அதுக்கு நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற மனநிலை இருக்கிறது நல்லது கிடையாது. அந்த மாதிரி மனநிலை இருக்கும்போது நீங்க கண்டிப்பா ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போவீங்க. இந்த மாதிரி அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போது ஏமாற்றங்களும் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரியான ஃபீலிங் வந்து கண்டிப்பா ஒரு ட்ராப் தாங்க. அந்த ட்ராப்ல மாட்டிக்காதீங்க. ஒருத்தங்க எல்லா விஷயத்துலயுமே ஸ்பெஷலா இருக்க முடியாது இல்லைங்களா? மனுஷங்கனாலே சில விஷயங்கள்ல ஆவரேஜா இருப்பாங்க, சில விஷயங்கள்ல எக்ஸ்ட்ராடினரியா இருப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சிம்பிளான விஷயங்கள்ல நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கணும். ஒரு நல்ல கப் ஆஃப் காஃபியை அனுபவிச்சு குடிச்சு பாருங்களேன், அதுல இருக்கிறதே அலாதியான சந்தோஷம் தான். அதே மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்ணி பாருங்களேன். நல்ல ஸ்பவுஸ், நல்ல குழந்தைங்க, இந்த மாதிரியான இருக்கிற விஷயங்களே மிகப்பெரிய சொத்து தாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர் புக் பண்ணி நல்ல 7 கோர்ஸ் 9 கோர்ஸ் ஆஃப் மீல் சாப்பிட்டாதான் சந்தோஷம்னு கிடையாது. ஒரு சாதாரண சாப்பாடை ஃபேமிலியோட உட்காந்து சின்ன சின்ன விஷயங்களை பேசி சுத்தமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அது கொடுக்குற ஃபீலிங்கே வேற. அதுக்குன்னு எங்கேயுமே போகாம இப்படியே இருந்துட முடியாது. பட் எல்லா நாளும் நம்ம அந்த ஸ்பெஷலா இருக்கணுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல
சாதாரண செலவில்லாத விஷயங்களை சந்தோஷப்படவும் நம்ம கத்துக்கணும். அடுத்து அவர் சொல்றது டூ சம்திங் பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் நமக்கு தேவை. அந்த மோட்டிவேஷன்ல இருந்து நம்ம ஆக்ஷன் பண்ணுவோம், அதுல இருந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதுதானே நம்ம இது வரைக்கும் கத்துருக்கோம். நம்ம மேன்ஷன் வந்து நமக்கு மாத்தி சொல்றாரு. தள்ளி போட ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா ஒரு விஷயத்துல வந்து நம்ம ஸ்டக் ஆயிருக்கோம் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா அதுல இருந்து வெளில வரதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுங்க. அந்த ஆக்ஷன் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும், அந்த இன்ஸ்பிரேஷன் நமக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ இது ஒரு லூப்பா நமக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ நம்ம ஆக்ஷன் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. என்னோட பர்சனல் லைஃப்லயே நானும் யோசிச்சு பார்த்தேன். நான் படிக்கிற விஷயங்களை என்னோட குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது தோணுச்சு, நம்ம இதை ஒரு வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணோம்னா புத்தகங்களை வாசிக்காத பல பேர் இதை பார்க்க முடியும்னு யோசிச்சேன். அதனால ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். வீடியோ பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, எனக்கு இந்த விஷயங்களை வீடியோவா எடுத்து போடுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம், அப்படிங்கிற மோட்டிவேஷன், இதெல்லாமே என்ன நல்லா இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிக்குது. என்னால் அந்த வீடியோஸை வந்து தொடர்ந்து போட முடியுது. இல்லை, ஒரு சின்ன ஆக்ஷன் கூட உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணி உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுருவேன். அதனால எப்போவுமே ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து பெயின், ஸ்ட்ரகிள், க்ரோத் பற்றி பேசுகிறாரு. ரியல் க்ரோத் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்போதோ இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போதோ கிடைக்கிறது இல்லை. நம்ம அனுபவிக்கிற சேலஞ்சஸ், எவ்வளோ ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்கோம், அதுலேருந்து எவ்வளோ லெசன்ஸை லேர்ன் பண்ணியிருக்கோம். க்ரோத்துங்கிறது இதை வச்சு தான் இருக்குது. நம்மளோட கஷ்டங்கிறது வந்து என்னைக்குமே நமக்கு ஒரு தடைக்கல் கிடையாது. நம்ம இன்னும் வலிமையாகிறதுக்கு, இன்னும் அறிவாளி ஆகிறதுக்கு இந்த மாதிரி தடைக்கற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்னைக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரோமோ அங்கதான் நமக்கு வளர்ச்சி காத்திருக்கு. எந்த பெயினை கோத்ரூ பண்ண போறீங்க அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. உங்களோட சந்தோஷத்தை நீங்க அடைய போற விஷயத்துல வைக்காதீங்க. எது பண்ணி நீங்க அந்த விஷயத்தை அடையறீங்களோ அந்த ப்ராசஸ் மேல உங்களோட சந்தோஷத்தை வைங்க. ஒரு சர்டிபிகேஷன் எக்ஸாம் இல்லை ஒரு எக்ஸாம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லியும் எஃபர்ட் எடுத்து படிக்கிறீங்க இல்லையா, அதை அச்சீவ் பண்ணணும்னு, அந்த எஃபர்ட்ல உங்க சந்தோஷத்தை வைங்க. காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு நான் படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறதுல உங்களோட சந்தோஷத்தை வைங்க. ஃபெயிலியருங்கிறது வந்து ஒரு டீச்சரா பாருங்க. ஃபெயிலியருங்கிறத ஒரு ஃபீட்பேக்கா பாருங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஃபெயிலியர் எண்டே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஃபெயிலியர்ல இருந்து தான் நம்ம லெசன்ஸை லேர்ன் பண்ணி அடுத்த விஷயம் செய்யும் போது அந்த லெசன்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வெற்றி தானா கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்லையும் ஒரு மீனிங்கை கண்டுபிடிங்க. ஸ்ட்ரகிளை விரும்ப ஆரம்பிங்க. எஃபர்ட்டை செலிப்ரேட் பண்ணுங்க. லைஃப்ல பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். அடுத்தது டெத் அண்ட் லெகசி. வாழ்க்கை ஒரு சகாப்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மரணம்ங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணோம்னா நம்ம கையில எத்தனை நாள் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அப்போ இருக்கிற நாட்களை நம்ம ரொம்ப மீனிங்ஃபுல்லா செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற நேரத்தை வீணாக்க மாட்டோம். நம்ம கிட்ட இருக்கிற டைம் ரொம்ப லிமிடெட் அப்படிங்கிற சென்ஸ் நமக்கு வந்துருச்சுனாலே நம்ம கிட்ட இருக்கிற டைமை எப்படி இன்டென்ஷனலா ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்மளோட டீப்பஸ்ட் வேல்யூஸ் என்னவோ அதுல நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்பெண்ட் பண்ண நம்ம விரும்புவோம். மற்றவங்களோட வாழ்க்கையில உங்களால எந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிங்க. ஒரு சகாப்தமா வாழணுங்கிற பெர்ஸ்பெக்டிவ் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும்னா, அப்போ நம்ம இந்த ஸ்டேட்டஸ், வெல்த் கேம் இதுல இருந்தெல்லாம் வெளியில வந்துடுவோம். நம்ம கைடட் டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ லைஃபை ஒரு பர்பஸோட வாழ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த புக்கில் இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக டைம் கிடைச்சதுன்னா இந்த புக்கை படிங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மற்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி இனிமே தேவையில்லாமல் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்டில் போடுங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம்.